Hey guys, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பட்ஜெட் 2022ல் கிரிப்டோவை பற்றி என்ன பில் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு குட் நியூஸ் என்னென்னா கிரிப்டோ பேன் இல்லை. ஓகேவா, நம்ம யாரும் பேனிக் ஆக வேணாம், எதுவும் ஆக வேணாம். ஸோ கிரிப்டோ இங்கே தான் இருக்க போகுது. என்னென்ன பில்ஸ் இவங்க கொண்டு வந்திருக்காங்க, டேக்ஸேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக அவங்க சொல்லலை. இது டேக்ஸு, இது இப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதர் கண்ட்ரீஸில் எப்படி டேக்ஸ் இருக்குது, டேக்ஸ் எவேஷன்னா என்ன, எக்ஸம்ஷன்னா என்ன, அதை எப்படி நம்ம எக்ஸப்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயிலாம் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டாங்க. நிறைய கண்ட்ரீஸில் அது இருக்காது. ஓகேவா, ஸோ அதெல்லாம் எப்படி என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எவ்ரி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இந்த வீடியோ லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, நம்ம பார்க்க போகிற பார்ட் மெயினாக இது தான். ஓகேவா, என்னென்ன போட்டிருக்காங்கன்னா இவங்களோட பில்லில் டு லான்ச் டிஜிட்டல் ருப்பி யூஸிங் பிளாக் செயின் டெக்னாலஜி. ஓகேவா, 2022-23 டிஜிட்டல் ருப்பி பிளாக் செயின் டெக்னாலஜியை வச்சு கொண்டு வர போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேபி நம்மளோட கரன்சி எல்லாமே ஃபியட் கரன்சி அப்படியே இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்களா, அதை பற்றின டீட்டெயில் இவங்க ரொம்ப டீட்டெயில்டாலாம் சொல்லலை. இனிமேல் போக போக தான் நிறையா சொல்ல ஆரம்பிப்பாங்க ஒரு இதை பற்றியும். இது ரொம்ப அப்ட்ராக்டாக டாப் லெவலில் உள்ள இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா லான்ச் ஸ்கீம் ஃபார் டாக்ஸேஷன் ஆஃப் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ். ஸோ விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ்னு இவங்க சிம்பிளாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே அடங்கும். உங்களோட கிரிப்டோ கரன்சி மட்டும் அடங்காது. நீங்கள் இப்போ ஒரு கேம் விளாட்றீங்க அப்படின்னா அதில் NFT ஓன் பண்ணுறீங்க, அந்த NFT வச்சுட்டு உங்களுக்கு ஒரு டோக்கன் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த டோக்கனெல்லாம் கூட இவங்க டிஜிட்டல் அசெட்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எதெல்லாம் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எப்படி ஃபிசிக்கலாக ஒரு ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி டிஜிட்டலாக நீங்கள் எதை ஹோல்ட் பண்ணாலும் அது அசெட்டுன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு டேக்ஸ் வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, லாஸஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ் cannot be offset against அதர் இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு இது இருக்குது. எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு இது இருக்குது. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 5 ருப்பீஸ்க்கு ஒரு ஸ்டாக்ஸை 5 ருப்பீஸ் ஒரு ஸ்டாக் இருக்குது, அதில் 10 ஸ்டாக்ஸ் வாங்குகிறேன். ஓகேவா, அப்போ எனக்கு 50 ருப்பீஸ் நான் கேபிட்டல் போட்டிருக்கேன். அந்த ஸ்டாக்ஸோட ரேட்டு இப்போ 10 ருப்பீஸ் போயிடுச்சு. ஓகே, அப்போ எனக்கு என்ன ஆகும்னா 100 ருப்பீஸ் கிடச்சிரும். கரெக்டாக 100 ருப்பீஸ் எனக்கு கிடச்சிரும். இதில் 50 ருப்பீஸ் எனக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிரும். ஸோ இதுக்கு நான் இந்த ப்ராஃபிட்டுக்கு நான் விற்றுட்டேன்னா இந்த 50 ருப்பீஸ்க்கு நான் டேக்ஸ் கட்டணும். ஓகேவா, அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா, ஷார்ட் டேர்ம் இமீடியட்டாக விற்றா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கட்டணும். ஓகேவா, இல்லை 1 இயர் ஹோல்ட் பண்ணி விற்றோன்னா இமீடியட்டாக விற்றனா லாங் டேர்ம், இமீடியட்டாக விற்றனா ஷார்ட் டேர்ம் கட்டணும். ஓகேவா, ஷார்ட் டேர்ம்னா 20%, 30% அந்த மாதிரி வரும். ஓகே, லாங் டேர்ம் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கு பாருங்கள், லாங் டேர்ம்னா 15% ஆக்கியிருக்காங்க. அப்போ நான் அதுக்கு 50 ருப்பீஸ்க்கு 15% கட்டினா போதும். இப்படி தான் ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் ஆகும். இதை கூட அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒன்று இருக்குது. லெட்ஸ் டேக், நான் என்ன பண்ணுறேன், இதே மாதிரி நான் ஒன்று வாங்கியிருக்கேன் ஸ்டாக்ஸு. ஆனால் அதோட ஸ்டாக்ஸோட விலை 10 ருப்பீஸ்ன்னு வச்சுப்போம். அது ஒரு 10 ஸ்டாக் வாங்குகிறேன். அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா அது எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன், 100 ருப்பீஸ்க்கு வாங்கியிருக்கேன். அந்த ஸ்டாக்கோட ரேட் என்ன ஆகுதுன்னா 5 ருப்பீஸ்க்கு போயிடுச்சு. ஓகேவா, இந்த 5 ருப்பீஸ்க்கு போகிறப்போ அதே 10 ஸ்டாக்ஸு எனக்கு 50 ருப்பீஸ் ஆகிடும். அப்போ நான் இங்கே என்னோடய 50 ருப்பீஸ் என்னோட லாஸில் இன்கர் ஆகிடும். ஓகேவா, இங்கே நான் 2 ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஒன்று 50 ருப்பீஸ் ப்ராஃபிட்டு, இங்கே 50 ருப்பீஸ் எனக்கு லாஸு. நான் இங்கே என்ன பண்ணுறேன், ட்ரிக்கியாக ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த 5 ருப்பீஸ் என்ன லாஸில் 50 ருப்பீஸ் லாஸில் இருக்கிறப்பயே நான் விற்றுடுறேன். ஓகேவா, எத்தனை ஸ்டாக்ஸ் விற்கிறேன், 10 ஸ்டாக்ஸை விற்றுடுறேன். ஓகேவா, விற்றுட்டு அகெயின் அதே 10 ஸ்டாக்ஸை 5 ருப்பீஸ்க்கு நான் வாங்குகிறேன். ஓகேவா, ஸோ என்கிட்ட இருக்கிறது அதே 10 ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். ஆனால் எனக்கு 50 ருப்பீஸ் லாஸ் மாதிரி நான் காட்டிடுவேன். ஏன்னா நான் 50 ருப்பீஸ் லாஸுக்கு செல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடுவேன். அந்த 50 ருப்பீஸ் லாஸை நான் எதில் ஆஃப்செட் பண்ணிக்கலாம்னா இந்த 50 ருப்பீஸ் ப்ராஃபிட்டில் ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் இந்த மெக்கானிசம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கும் ஒரு சில லிமிட் இருக்குது. ஓகேவா, இந்த ஆஃப்செட் இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியலன்னா வேணால் தனியாக வீடியோ போடுறோம். ஓகேவா, இந்த 50 ருப்பீஸை நான் லாஸ் மாதிரி காமிச்சு இந்த 50 ருப்பீஸ் ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் கட்டாமல் தப்பிச்சிக்கிறேன். ஓகேவா, ஸோ இதுதான் அந்த ரூல். அதை இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா லாஸஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ் cannot be offset against other income அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த 50 இந்த ப்ராஃபிட் இருக்குல்ல, இதை கொண்டு போயிட்டு
நீங்கள் வந்து டிஜிட்டல் அசெட்டில் உள்ளதை போயிட்டு இங்கே ஸ்டாக்ஸில் உள்ள ப்ராஃபிட்டில் வந்து ஆஃப்செட் பண்ண முடியாது. நீங்கள் டிஜிட்டல்லே பண்ணலாமா பண்ண முடியாதாங்கிறதையும் அவங்க சொல்லலை. ஜென்ரலாக சொல்லியிருக்கிறது என்னென்னா, இங்கே நீங்கள் இந்த மாதிரி லாஸ் காட்டுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கொண்டு போயிட்டு இங்கே ப்ராஃபிட்டில் வந்து நீங்கள் ஆஃப்செட் பண்ணி எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நார்மலாக நமக்கு லாஸ் ஆகுதுன்னா அந்த லாஸை காமிச்சு நம்ம வந்து இன்கம் டேக்ஸை கம்மி பண்ணுறது யூஸ்வல் தான். ஓகேவா? ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இன்கம் இதுதான் வந்து ரொம்ப ஐ கேச்சிங்காக இருந்துச்சு. 30% போட்டிருக்காங்க. ஓகே, 30%ங்கிறது இவங்க வந்து ஃப்ளாட் 30% போட்டிருக்காங்களா? ஃப்ளாட் 30%னா இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் இருக்குது, அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். ஓகேவா? எப்படின்னா இந்த ஃப்ளாட் 30%னா இப்போ நீங்கள் 100 ருபீஸ்க்கு வாங்குறீங்க. ஓகே, அது 200 ருபீஸ்க்கு போயிடுச்சு அந்த அசெட்டு. அப்போ வந்து 100 ருபீஸ் ப்ராஃபிட்னா இதுலேருந்து 30 ருபீஸ் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டணும். ஓகேவா? அப்போது 100 ரூபாய்க்கு 30 ரூபா நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டணும். இதுதான் வந்து ஃப்ளாட் 30%. இதுவே நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை வச்சு போனாங்க. இப்போ ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ லாங் டேர்மாக நீங்கள் 1 இயருக்கு அப்புறம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா, இதே மாதிரி 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் விற்றீங்கன்னா 100 ரூபாய்க்கு 15 ரூபா கட்டினா போதும். அதுதான் 15%. ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ளாட் 30%ன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் சிம்பிளாக எப்போ விற்றாலும் சரி 30% நீங்கள் கட்டியே ஆகணும். இல்லை இவங்க வந்து இந்த 30% எதை மீன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. ஃப்ளாட் 30%ஆக இருந்தால் நீங்கள் 30% கட்டி ஆகணும். இல்லை நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்குள்ளே வந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேக்ஸ் கட்டணும். அப்படி இருந்துச்சுன்னா கூட ஓகே தான். நம்ம இன்கம் டேக்ஸ் ஸ்லாபையும் ஒரு தடவை பார்ப்போம். ஓகே, பார்த்துட்டு நம்ம திருப்பி இதுக்கு வருவோம். ஓகே, இதுதான் கைஸ் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப். இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு இன்கம் வந்துருச்சுனாலே நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஓகேவா? இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போல்லாம் இன்கம் டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ 0 to 2.5 லேக்குக்கு வந்து எதுவுமே கட்ட தேவையில்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் 2.5 லேக் to 3 லேக்ஸ் வந்து இவ்வளோ 5% இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது எப்படி வரும்னா, இப்போ நீங்கள் 5 லேக்குள்ளே எடுக்கிறீங்க, லெஸ் தென் 5 லேக் அப்படி இருக்குன்னு வச்சுப்போம். லெஸ் தென் 5 லேக்னா நீங்கள் 0 டேக்ஸ் பே பண்ணால் போதும். ஓகேவா? இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற நடைமுறை. ஓகேவா? அப்படி இல்லாமல் 5 லேக் அண்ட் 10,000 நீங்கள் எடுத்துட்டாலும் ஓகேவா, உங்களோட இயர்லி இன்கம் 5 லேக் 10K இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணணும், 5 லேக்குக்கு வந்து 2.5 லேக்லேன்னு 5 லேக்குக்கு ஒரு 2.5% கட்டணும். ஓகேவா? அது இல்லாமல் அதுக்கப்புறம் போகிறதுக்கெலாம் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் படி கட்டணும். ஓகேவா? இது இப்படி தான் இருக்கும். ஸோ நான் என்ன நினச்சேன்னா அந்த 30% இதை மீட் பண்ணுதுன்னு நினச்சேன். ஓகேவா? இப்போது உங்களோட இன்கம் இயர்லி இன்கம் 15 லேக்ஸுக்கு மேலே இருந்து உங்களோட டிஜிட்டல் அசெட்டை வந்து விற்கும் போது அதுலேன்னு உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துச்சுன்னா அதை 30%ன்னு சொல்கிறாங்களா, இல்லை இந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாபே அதுக்குள்ளே வராமல் நீங்கள் டிஜிட்டல் அசெட்டை விற்றாலே 30%ன்னு சொல்கிறாங்களா ஃப்ளாட்டாக அப்படிங்கிறது தெரில. அப்படி அந்த மாதிரி 30% ஃப்ளாட்டுன்னு சொன்னாங்கன்னா விச் இஸ் வெரி பேட். ஓகேவா? 30% டேக்ஸ் நம்ம வந்து ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம லாபம் பார்த்தோன்னா 30 ரூபா வந்து கவர்மெண்ட்டுக்கே கட்டணும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க 30%ங்கிறது அதிகம் இல்லைங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 100 ருபீஸ். ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் வந்து 100 ருபீஸ் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க. இதில் வந்து இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 30% போயிடுமா? இது இல்லாமல் நீங்கள் ஜிஎஸ்டின்னு ஒன்று பே பண்ணுவீங்க. ஒரு பொருள் தான் வாங்க போகிறீங்க இந்த காசை எடுத்து. ஓகே, அப்போ அதுக்கு ஒரு 18% போயிடும். நீங்கள் ஏதாவது இப்போதைக்கு நார்மலாக ஆவரேஜான இது போடுறேன். ஓகேவா? கார் இதெல்லாம் வாங்கினா இன்னும் அதிகமாகும். 18% போயிடும். டோட்டலாக 48% உங்கள் ப்ராஃபிட்டில் டேக்ஸுக்கே போயிடுது. அப்போ மிச்சம் இருக்கிற 52% தான் உங்களோட. ஓகேவா? அப்போ நீங்கள் பண்ணுற பாதி உழைப்பு வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. நான் டேக்ஸ் கட்ட வேணான்னு சொல்லலை, இது வந்து கொஞ்சம் அதிகம்னு சொல்கிறேன். இவங்க வந்து இந்த இன்கம் ஸ்லாபில் கொண்டு வந்து வச்சாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸே இல்லை, உங்களோட இயர்லி இன்கமே வந்து 2.5 லேக்ஸ்க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா அவங்க கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு டேக்ஸ் போடாதீங்க. ஓகேவா? அப்படி சொல்கிறேன். 15 லேக்ஸுக்கு மேலே இருக்கிறவங்க கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணுறாங்களா அவங்களுக்கு இன்கமை கன்சிடர் பண்ணி 30% போடுங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ரெகுலேஷனாக இருக்கும். இல்லை எல்லாருக்கும் ஃப்ளாட் 30 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பேடு தான். ஓகேவா? ஸோ இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சது. ரெண்டாவது வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன், டேக்ஸ் எவேஷன் 2 இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் பண்ணணுன்னா நீங்கள் வந்து பிஎஃப்லையோ வேறு ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸ் இதுலையோ எஃப்டிலேயோ போட்டு எக்ஸம் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு இது பண்ணி இன்னொருத்தவங்க பேரில் உங்களோட சொத்தை இது பண்ணுறது இந்த மாதிரி இவேஷன்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? பண்ணால் வந்து சிவியரான பனிஷ்மெண்ட் இருக்கும் நமக்கு.
ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபைனலாக இன்னொரு பியூட்டிஃபுல் உங்களோட இது பார்க்க போகிறோம். என்னென்னா ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், கிஃப்ட் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ் டு பி டேக்ஸ்ட் அட் ரிசீவர் எண்ட். ஓகே, அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன், என்னோடய ஒய்ஃப் வந்து ஒரு இன்கமே இல்லாமல் இருக்காங்க. ஓகே, லெட்ஸ் டேக் அவங்க இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வச்சு போடுறாங்கன்னு வச்சுப்போமே. இப்போ நான் வந்து 15 lakhs per annumக்கு மேலே வாங்குறேன், அதனால் நான் சேல் பண்ணேன்னா 30% டேக்ஸ் கட்டணும் அப்படின்னுட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து என்னோடய ப்ராஃபிட்டெல்லாம் அனுப்பி விட்டு சேல் பண்ண சொல்லி 0% டேக்ஸ் கட்ட ட்ரை பண்ணுறேன். அப்படி ட்ரை பண்ணுறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிசீவர் எண்டில் தான் வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் வந்து என் ஒய்ஃபுக்கு அனுப்பிவிட்டு 0% டேக்ஸ் கட்டிடலாம். ஆனால் இந்த ஃப்ளாட் 30% போட்டாங்கன்னா இவங்க இன்கம் இருக்கோ இல்லையோ நான் யாருக்கு போனாலும் 30% கட்டி தான் ஆகணும். ஓகேவா, இதுதான் வந்து இப்போ அவங்க கொண்டு வந்து, எனக்கு தெரிஞ்சு இவங்க ஃப்ளாட் தான் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இந்த ஃப்ளாட் போட்டாங்கன்னா நீங்கள் யாருக்கு அனுப்புனாலும் சரி அவங்களோட இன்கம் எதுவுமே வந்து மேட்ரே கிடையாது. அவங்களுக்கு வந்து 30% வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா, அதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் ஃபைல் பண்ணிடணும். ஓகேவா, பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களை வந்து கேட்கலாம் மாட்டாங்க, ஒரு காலத்தில் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க கழுத்தை. ஓகே, ஸோ அதர் கண்ட்ரீஸ்லலாம் எப்படி ஸ்லாப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன்ல இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்பை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா, இப்போ யூஎஸ் அதிலலாம் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்பை பொறுத்து தான் உங்களோட டேக்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சிக்குமே இருக்குது. கிரிப்டோ கரன்சிக்குமே ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்னு சொல்லிட்டு ஸ்டாக்ஸுக்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லாமல் வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ இங்கெல்லாம் வந்து இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட் டைமு. போக இதை ரெகுலேட் பண்ணி குறைக்கிறாங்களோ ஏற்றுறாங்களோ அது வந்து நம்ம கையில் எதுவும் கிடையாது, கவர்மெண்ட் முடிவு பண்ணுறது தான். ஸோ எனிவே இதை வச்சுட்டு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு நமக்கு தெரில, இப்போ எப்படி ரியாக்ட் ஆகிட்டு இருக்குன்னு தெரில. நம்ம பிட்காயின் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே, 3% அப் ஆகிருக்கு. ஓகே, பார்ப்போம் இதை வச்சுட்டு திருப்பி பம்ப் ஆக ஸ்டார்ட் பண்ணுதா, மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது இந்த நியூஸுக்கு அப்படிங்கிறது நமக்கு ஈவினிங்குள்ளே தெரிஞ்சிடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எவ்ரி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.